ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியிலே ஒரு சிறப்பு யாப் குழுவினர் சார்பாக பட்டிமன்றம் துவங்க இருக்கின்றது. ஒரு சில நொடிகளில் கிறிஸ்துவுக்குள் அன்பான பரிசுத்த ஜார்ஜ் ஆலய மக்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் மூலமாக யாப் குழுவினர் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனின் வார்த்தைகளே வசனத்தின் மூலமாக, நாடகத்தின் மூலமாக, நடனத்தின் மூலமாக பல்வேறு பிரிவுகளை நாம் விதைத்தாலும் சற்று வித்தியாசமாக பட்டிமன்றத்தின் மூலமாகவும் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த நாளிலே தேவன் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ப குடும்பம் கிறிஸ்துவுக்குள் கட்டப்படுவதற்கு கணவனா மனைவியா, இது வேதத்தின் உள்ள வார்த்தைகளின் படியே அதை விட்டு வெளியே போகாமல் அதன் சார்ந்த வசனத்தின் அடிப்படைகளே திருச்சபையாருக்கு நாங்கள் விதைப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த திருச்சபையிலே இந்த ஒரு பட்டிமன்றத்தை நாங்கள் நடத்துவதற்கு முக்கியமாக இந்த சகோதர சகோதரிகள் ரொம்ப உறுதுணையாக இருந்தார்கள், உற்சாகமாக இருந்தார்கள். அதனால் குழுவின் சார்பாக அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது குடும்பம் கிறிஸ்துவுக்குள் கட்டப்படுவதற்கு ஆண்கள் தான் என்று வாதாட வந்திருக்கின்ற சகோதரர் திரு டேனியல் வின்ஃபர்ட் அவர்களை உங்கள் கரங்களால் தட்டி வரவேற்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக சிங்கம் அண்ணன், எல்லாத்துக்கும் தெரியும், ராஜா சிங்கம் அண்ணன் அவர்கள். அடுத்ததாக நம் திருச்சபை நிர்வாக குழு உறுப்பினர் மற்றும் பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற திரு சகோதரர் அன்புராஜ் அவர்கள். அதெல்லாம் கிடையாதுங்க, குடும்பம் கட்டப்படுவதற்கு நாங்கள் தான், மனைவி தான் அப்படிங்கிற தலைப்பில் வாதாட வந்திருக்கிறாங்க சகோதரிகள் ஜெமிமா அவர்கள், ஞாயிற்பள்ளி பொறுப்பாளர் அவர்கள். அடுத்தபடியாக மருத்துவர் சகோதரி திருமதி ஆலிஸ் பாலின் அவர்கள். அதற்கு அடுத்ததாக சகோதரி, எல்லாத்துக்கும் தெரியும், ஏற்கனவே நம் திருச்சபை பட்டிமன்றத்தில் பேசிய சகோதரி திருமதி ஜார்ஜ் அவர்கள். இப்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் 5 நிமிடம் தான் பேசுவதற்கு அனுமதி. 5 நிமிடத்தை தாண்டினால் கரெக்டாக பெல் அடிச்சிருவோம், ஸ்டாப் பண்ணிக்கிறோம். அதனால் 5 நிமிடத்திற்கு மேல் ஒரு நபர் டைம் எடுத்துக்கிற வேண்டாம். அதனால் இப்போ முதலாவதாக குடும்பம் கிறிஸ்துவுக்குள் கட்டப்படுவதற்கு மனைவியாகிய நாங்கள் தான் என்ற அணியிலே வாதாட வருகின்ற சகோதரி ஜெமிமா அவர்களே அன்புடன் வரவேற்கிறேன். யாப் குடும்பத்தின் சார்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்கிற சபையார் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களுக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு என்னவென்றால், ஒரு குடும்பம் கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட வேண்டும் என்றால் அதற்கு பெரும் பங்கு வகிப்பது மனைவியே என்ற தலைப்பில் நான் பேச வந்திருக்கிறேன். உண்ணுதற்கினிய கனிகளை தரும் தண்ணீழல் திராட்சை கொடி போல் வளரும் கண்ணிய மனைவி மகிழ்ந்து இருப்பாள், நல்லரும் நலங்கள் இல்லத்தில் பூரிவாள், நல்லரும் நலங்கள் இல்லத்தில் பூரிவாள், பயந்து கர்த்தரின் பக்தி வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். மனைவி தாங்க இல்லத்தில் நல்லறம் புரிவான்னு சொல்லி இந்த பாட்டில் நம்ம பார்த்தோம். நடுவர் அவர்களே, உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் ஆமாம் இல்லை அப்படின்ற பதில் மட்டும்தான் சொல்லணும். பெரிய சோதனை தான். நடுவர் அவர்களே, உங்களை பார்த்து யாராவது இல்லத்து அரசர்னு சொல்லியிருக்காங்களா? இல்லத்து அரசர், இல்லத்து அரசி தான் கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பா. மனைவினா என்ன? இல்லத்து அரசி, அவள் தான் இல்லத்தை ஆளக்கூடியவள். மனைவி தான் இல்லத்தை ஆளக்கூடியவள் என்பதை நடுவர் அவர்கள் வாயிலிருந்தே நம்ம கேட்டுட்டோம். இல்லத்தி அரசின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோங்க, இல்லத்து அரசர்னு சொல்லவே இல்லை. ஆண்டவர் ஆதியில் ஆதாம ஏவாளை சிருஷ்டித்தார்.
மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி தான் ஒரு குடும்பமா உருவாக்குனார். ஆதாமோட நிப்பாட்டி இருக்கலாம் ஆண்டவர். ஏன் ஏவாளை உருவாக்குனாரு அப்படின்னா மனிதன் குடும்பமா இருக்கணும். மனைவி பிரச்சனைகள் எழுப்புறதுதான் கிடையவே கிடையாது. மனைவி இருந்தாதான் அந்த குடும்பம் ஃபுல்ஃபில் ஆகும். அப்படின்றதுனால தான் ஆண்டவர் வந்து மனைவியை ஏற்படுத்தினார். கணவர்னா என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா சம்பாதிப்பாங்க, வேலைக்கு போவாங்க, எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, எல்லாரையும் வேலை வாங்குவாங்க. ஆனால் மனைவியாகிய நாங்கள் தான் மல்டி டேலண்டட் பர்சன். நாங்கள் வீட்லேயும் சரி, வெளியிலையும் சரி, சர்ச்லேயும் சரி, எல்லா இடங்களிலும் நாங்கள் எங்களுடைய பொறுப்புகளை சரிவர செய்கிறவங்க மனைவியாகிய நாங்கள் ஒருவர் தான். வேதாகமத்திலே நம்ம பார்க்குறோம், நீதிமொழிகள் 14:1 புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. புத்தியுள்ள ஸ்திரீன்னு தான் போடப்பட்டிருக்கு. புத்தியுள்ள புருஷன், புத்தியுள்ள கணவன் போடப்பட்டிருக்கா? இல்லை. புத்தியுள்ள ஸ்திரீயால் தான் வீட்டை கட்ட முடியும் என்பதை ஆண்டவரே தெளிவாக வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈசாக்கு அவனுடைய தாயாகிய மரியாள், அவள் தாயாகிய சாராள் இறந்ததுக்கப்புறம் அவனோடத்துல ரொம்ப பாரம் இருந்தது, துக்கம் இருந்துச்சு. ஆனால் ரெபேக்காவளாகிய மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவ அன்பா இருந்தா. மனைவியாகிய நாங்கள் ஒருவர் தான் அன்பா குடும்பத்தை நடத்தக்கூடியவங்களா இருக்கிறோம் என்பதை நான் பதிவு பண்றேன் இந்த இடத்துல. அடுத்ததா நீதிமொழிகள் 31 10வது வசனம், 27வது வசனம், 31வது வசனங்களில் பார்க்கும்போது குணஸ்தாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது என்று வசனம் போடப்பட்டிருக்கு. அப்போ கணவன் வந்து வீடு கட்டலாங்க, எல்லாம் செய்யலாம், சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த சம்பளத்தை பட்ஜெட் போட்டு அழகா குடும்பத்தை நிர்வாகம் பண்றது யாருன்னா மனைவியாகிய நாங்கள். அது உண்மைதான். பணத்தை பூரா பிடிக்கிறீங்களே, ஜவுளி கடை, நகை கடை போயிருது, அப்புறம் பணம் எப்படி இருக்கும்? எல்லாம் உங்க நன்மைக்காக தான், குடும்ப நன்மைக்காக தான் நாங்கள் செய்கிறோமே தவிர எங்களுக்காக நாங்கள் இல்லை. அதே போல சுறுசுறுப்பாக இருப்போம். அதிகாலையில் எழும்புற பழக்கம் வந்து மனைவியாக எங்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் கிட்டத்தட்ட கணவன்மார்களை எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? 7 மணிக்கு எந்திரிக்கலாம், 8 மணிக்கு எந்திரிக்கலாம், 10 மணிக்கு கூட எந்திரிப்பாங்க சில பேர். ஆனால் அதிகாலையில் எழும்புற பழக்கம் மனைவியாக எங்களிடத்துல தான் இருக்குது. வேதாகமத்தில் போடப்பட்டது போல மகதலேனா மரியாள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதிகாலையில் இருட்டோட எழுந்து எங்கே போனாங்க? இயேசுவை வைத்திருந்த அடக்கம் பண்ணப்பட்டிருந்த கல்லறையின் இடத்துக்கு போனாங்க. அதனால தான் அந்த கல்லறை இடத்துக்கு போன போது தான் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த காட்சியை பார்க்க முடிஞ்சிச்சு. மனைவி, நான் ஒரு கணவனாகி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இது கணவர் வந்து அங்கே அந்த இடத்துல உயிர்த்தெழுந்த காட்சியை பார்த்துருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்? தோமா வந்து நான் தொட்டு பார்த்தா தான் விசுவாசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, அந்த மாதிரி தான் நடந்திருக்கும். ஆனால் மனைவியாகிய ஒரு பெண்ணாகிய ஒருத்தி பார்த்ததுனால தான் அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரவப்பட்டது, அது சாட்சியாய் பரவப்பட்டது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த இடத்துல. அடுத்ததாக நீதிமொழிகள் 18:22 மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் தாங்க குடும்பத்தில் எல்லாரையும் ஒருங்கிணைத்து, பிள்ளைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒவ்வொரு வசனமாக சொல்லிக்கிறோம். கணவனாகிய நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை வசனம் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பீங்க? ஒரு பாடல், அட்லீஸ்ட் ஒரு ப்ரேயர் சொல்லி கொடுத்துருக்க மாட்டீங்க. ஆனால் மனைவியாகிய நாங்கள் தான் ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வசனம், பாடல், ப்ரேயர் அப்படின்னு சொல்லி நாங்கள் வழி நடத்துகிறோம். எங்கள் அம்மாவை கூட நான் ரோல் மாடலாக சொல்வேன். எங்கள் அம்மா 2 வயசில் என்னை சண்டே ஸ்கூலில் கொண்டு போய் விடலைன்னா நான் இன்னைக்கு சண்டே ஸ்கூல் ஊழியம் பார்த்துருக்க முடியாது. அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னைய வளர்த்தாங்க. அடுத்தது வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லை நடுவர்களே, சங்கீதம் 128:3 உன் மனைவி உன் வீட்டருங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. திராட்சை செடியை யாருக்கு சொல்றோம்? இயேசு கிறிஸ்துவை சொல்றோம். திராட்சை செடியாகிய இயேசு கிறிஸ்து. இந்த திராட்சை கொடியை வந்து என்ன சொல்றாங்கன்னா மனைவிக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க. அப்ப திராட்சை செடியாகிய கிறிஸ்துவுல நம்ம நிலைத்திருக்கும் போது தான், கொடியாகிய மனைவி வந்து இருக்கும்போது தான் பிள்ளைகளாகிய அவர்கள் எல்லாம் கனி கொடுக்க முடியும். அப்போ நாங்கள் மனைவியாகிய நாங்கள் திராட்சை கொடியாகிய திராட்சை செடியாகிய அவரிடத்துல நாங்கள் ஒருங்கிணைந்து இருக்கும்போது தான் கனிகளை கொடுக்க முடியும். கனினா என்னது? ஆப்பிள், ஆரஞ்சு அப்படி இல்லை, ஆவியின் கனிகளை கொடுக்க முடியும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இவைகளெல்லாம் கொடுக்க முடிகிறது யாரால? மனைவியாகிய எங்களால் மட்டும்தான். 1 பேதுரு 3:7 சொல்லப்பட்டிருக்கு, மனைவியானவள் பலவீனமான பாண்டம் தான். நாங்கள் சரீரத்தில் பலவீனமான பாண்டம் தான், ஆனாலும் நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் போராடி ஜெபிக்கக்கூடியவங்க. பெண்கள் உபவாச ஜெபம் போடுறாங்க, ஏன் ஆண்கள் உபவாச ஜெபம் போடுறதில்லை நடுவர்களே? சொல்லி பழகிட்டாங்க பெண்கள் உபவாச ஜெபம். ஆனால் பெண்களை பார்த்தோமா இல்லையே?
இப்போ கூட நடந்துச்சு சனிக்கிழமை சர்ச்சில். இப்போ கூட பாருங்க, அநேக பெண்கள் தான் வந்திருக்கிறாங்க, இங்கே மனைவிமார்கள் தான் வந்திருக்காங்க. மனைவிமார்கள் தான் உங்களையே ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அப்படி ஆண்கள் வந்து உபவாச ஜெபத்துக்கு வரதில்லை. ஏன்னா அவங்க வாயை கட்டி ப்ரேயர் பண்ணுறதில்ல, அழுது ஜெபிக்கிறதில்ல. ஆனால் வேதத்தில் பாருங்க, அன்னாள் அவளுக்கு குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சு கதறி அழுது ஆலயத்தில் போய் ஜெபித்தா. அதனால தான் பரிசுத்தமுள்ள சந்ததியை அவள் பெற்றுக்கொண்டா, ஒரு குமாரனை பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். கணவனாகிய எல்லாரும் வந்து தலையாக இருக்கலாம், ஆனால் அவயவங்களாகிய மனைவியாகிய நாங்கள், இந்த கழுத்தை வந்து மனைவியாகிய நாங்கள் வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தலையை இந்த பக்கமும் திருப்ப முடியாது, இந்த பக்கமும் திருப்ப முடியாது. தலை நீங்கள் வழி நடத்தலாம், ஆனால் இதயமாகிய நாங்கள் இருந்தால் தான் நீங்கள் உயிரே வாழ முடியும். அதனால் நடுவர் அவர்களே, மனைவியே என்று தீர்ப்பு கூறுமாறு உங்களை பணிவன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, நீங்கள் பட்டிமன்றம் முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் போகணும், மனைவி கையால் தான் சாப்பிடணும். அதனால் பார்த்து வீட்டு சாப்பாடுக்கும் ஓல வைக்கிறீங்களே, பதில் சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த கர்த்தருக்கு கோடா கோடி நன்றி இருக்கிறேன். அதாவது குடும்பம் கிறிஸ்துவுக்குள் கட்டப்படுவது பெண்கள் தான். ஜெபத்தின் மூலமாக குடும்பத்தை ஒருங்கிணைப்பது பெண்கள் மனைவிதா என்று ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார்கள் சகோதரி ஜெமிமா அவர்கள். மற்றதுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், 5 நிமிடம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அடுத்தடுத்து நிகழ்ச்சிகள் இருக்குது என்பதனால் தயவு செய்து குறிப்பிட்ட 5 நிமிடம், அதற்கு மேலாக எடுக்க வேண்டாம். இப்பொழுது கிறிஸ்துவ குடும்பத்தில் கட்டுப்படுவது முக்கிய பங்கு கணவனே என்ற அணியின் சார்பாக வாதாட வருகின்ற சகோதரர் திரு டேனியல் மின்பட் அவர்களை வரவேற்கிறோம். வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு குடும்பம் கிறிஸ்துவில் கட்டப்படுவதற்கு கணவன்தான் பெரும் பங்கினை வகிக்கிறான் என்ற என்னுடைய தரப்பு வாதத்தை ஒரு சில வேத பகுதிகளை சுட்டிக்காட்டி அந்த வாதத்திற்கு பலம் சேர்க்க விரும்புகிறேன். முதலாவது பார்த்தோம் என்றால் எபேசியர் 5:23 நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் 5:23 என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தர் வந்து அதில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் வந்து ஒரு கம்பாரிசன் கொடுக்குறாரு. கிறிஸ்து வந்து சபைக்கு தலையாக இருப்பது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். ஸோ தலைமைன்றது இங்கே தலைமைத்துவத்தை கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து ஒரு குடும்பத்தில் கணவனுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்கன்றதை சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவதாக இப்போ பாயிண்ட்டை பார்த்துக்கிட்டோம்னா யோசுவா புஸ்தகத்தை எடுத்துக்குவோம். யோசுவா 24:15 பார்த்தோம்னா யோசுவா அழகாக சொல்லியிருப்பாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் நினச்சா சொல்லியிருந்திருக்கலாம், நான் மட்டும் சேவிப்பேங்க ஆண்டவரை, என் ஒய்ஃப் வேற மாதிரி சேவிப்பாங்க, குழந்தைங்களாம் வேற மாதிரி சேவிப்பாங்கன்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது மூலமாக என்ன தெரியுது? தன்னோட குடும்பத்தை ஆண்டவரை தான் சேவிக்கணும்னு சொல்லி அந்த தீர்மானத்தில் அக்கௌண்டபிலிட்டியோட ஒரு முடிவை எடுக்கிறாரு. ஸோ அக்கௌண்டபிலிட்டி எடுக்கக்கூடிய பொறுப்பை வந்து கணவனுக்கு தான் இங்கே கொடுத்துருக்காங்க வேதாகமத்து படி அப்படின்னு சொல்லி நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இப்போ அக்கௌண்டபிலிட்டின்னு சொன்ன உடனே எனக்கு இன்னொரு சம்பவம் ஆதியாகமத்தில் ஞாபகம் வருது. ஜெமிமாக்கா கூட அழகாக சொன்னாங்க, ஆதாம் ஆண்டவர் படைச்சாரு, தனிமையாக இருக்கிறது நல்லதில்லைன்னு சொல்லி ஏவாளை படைச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஏவாள் அக்கா பண்ண வேலை வந்து எல்லாருக்குமே தெரியும். அதை நான் இப்போ சொல்கிறேன், பார்ப்போம் அந்த சம்பவத்தை நம்ம பார்ப்போம். ஆதாமை படைச்சிட்டார் ஆண்டவர். 2 பேர் வந்து நீங்கள் இந்த ஏதேன் தோட்டத்தில் இருங்கப்பா, எல்லாமே என்னன்னாலும் நீங்கள் பண்ணலாம், ஆனால் இந்த தோட்டத்தில் இந்த நன்மை தீமை கனியை மட்டும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏவாளக்கா என்ன பண்ணிட்டாங்க, அங்கே ஏதேன் தோட்டம் விளாக் எடுத்திருப்பாங்க போல், வாங்க கைஸ் இங்கே நம்ம எல்லாருமே பார்க்கலாம், இங்கே நன்மை தீமை கனி இருக்குது, இதெல்லாம் லைட்டாக சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பழத்தை சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டு டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, பழியை தூக்கி சர்ப்பம் என்ன வந்துச்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பொதுவாக நம்ம லேடிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம இப்போ ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம், நிறையா ஃபுட்டு எல்லாருமே ஆர்டர் பண்ணுவோம், மிச்சம் மீதி என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு இந்த கணவன் இதுக்குன்னே அளவு எடுத்து செஞ்ச மாதிரி ஒரு ஆள் இருக்காரு பாருங்க, டக்குன்னு அவருக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி கணவன் கையில் கொடுத்துருவாங்க. அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. எங்கே இந்த கனியை நம்ம ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம்னா ஆண்டவர் வந்துருவார், வந்து கேள்வியை கேட்பாரு, அதுக்குன்னே இருக்கார் ஆதாம், எங்க இந்த பழம் நல்லா இருக்கு, நீங்கள் பாதியை சாப்பிட்ருங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படி தான் இந்த சம்பவம் நடந்திருக்கும். டக்குன்னு ஆதாமும் பழத்தை சாப்பிட்டாரு, 2 பேர் இப்போ ஓடி போய் ஒளிஞ்சிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் வராரு, வந்து கேட்குற ஆண்டவர் என்ன கேட்குறாரு, ஆதாமே நீ எங்கன்னு தான் கேட்குறாரு, ஏவாளை நீ எங்கன்னா கேட்குறாரு. அப்போ ஒரு குடும்பத்தோட அக்கௌண்டபிலிட்டியை யார்கிட்ட கொடுத்துருக்காரு ஆண்டவர், கணவன் கையில் தான் கொடுத்துருக்காரு அக்கௌண்டபிலிட்டியை. இப்போ 3வது அந்த பாயிண்ட்டை பார்ப்போம். 3வது நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்டை நீங்கள் பாருங்கள்.
பார்த்துட்டு இந்த டீமில் இருக்கவங்க கூட அந்த டீமுக்கு வந்து உட்காந்துருவாங்க. ரெடியாக இருங்க. இப்போ மூணாவதாக ஒரு பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா கீழ்ப்படுகிறது. நம்ம விசுவாசத்தின் தந்தைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஆபிரகாம். ஆதியாகமத்தில் பாருங்கள், அழகாக முதல்ல இருந்து இருக்கும் வசனம். ஆபிரகாமில் பாருங்க, தேவன் வந்து ஆபிரகாம்கிட்ட சொல்லுவார், நீ இந்த தேசத்தை விட்டு போப்பா, நான் உனக்கு ஒரு தேசத்தை காட்டுறேன், அங்கே வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்தேன்னு சொல்லுவார். உடனே டக்குன்னு ஆபிரகாம் கிளம்பி ஆண்டவர் சொல்கிற அந்த தேசத்துக்கு போயிடுவார். ரெண்டாவது அவர் பண்ண ஒரு அன்கண்டிஷனல் ஒபீடியன்ஸ், அதாவது 100 வருஷம் வெயிட் பண்ணியிருப்பார். அதுக்கடுத்து ஒரு குழந்தைய வந்து ஆபிரகாமுக்கு கொடுத்துருப்பார். அப்படிப்பட்ட ஈசாக்க நீ எனக்கு போய் மோரியா மலையில் பலி செலுத்துன்னு சொன்னோடனே உடனே அடுத்த நாள் காலையில் கிளம்பியிருப்பார், நம்ம பலி செலுத்த கிளம்பியிருப்பார். அவர் என்ன பண்ணியிருப்பார், கண்டிப்பாக சாரால் கிட்ட சொல்லாமல் தான் கிளம்பியிருப்பார். சாரால் கிட்ட சொல்லியிருந்தாருன்னு வைங்களேன், அப்படி ஒரு சம்பவமே பைபிளில் இருந்திருக்காது. சாரால் என்ன பண்ணியிருப்பாங்க, என்னது பலி செலுத்தணுமா, நானே இத்தனை வருஷம் கெஞ்சி கூத்தாடி என்னை பனிப்பெண்ணோடலாம் போட்டி போட்டு இப்போ இவ்வளோ தவம் கடந்து 10 மாதம் நான் சுமந்து பெற்றிருக்கேன், அப்படிப்பட்ட குழந்தை ஏதோ ஆட்டுக்குட்டி பலி செலுத்துகிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க, அதெல்லாம் ஒன்றும் பலி செலுத்த வேண்டாம், போய் அப்படி ஓரமாக உட்காருங்க, அடுத்த தடவை ஆண்டவர் பேசினாருன்னா என்கிட்ட பேச சொல்லுங்கள், நான் பதில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அன்கண்டிஷனல் ஒபீடியன்ஸ். அப்படிப்பட்ட ஆபிரகாம் வந்து அந்த கீழ்ப்படிதல்னால தான் தன்னோட குடும்பத்துக்கு மட்டும் இல்லாமல் தன்னோட சந்ததிக்கே ஆசீர்வாத வாய்க்காலாக இருந்திருக்காரு. அந்த வாக்குத்தத்தை எல்லாமே நிறைவேறதுக்கு ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் தான் காரணம் அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவது பார்த்தோம்னா கீழ்ப்படிதலுக்கு நோவாவை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ மழையும் பெய்யலை, எதுவுமே பெய்யலை, ஆனால் பைபிளில் பார்த்தீங்கன்னா வசனம் அழகாக தெளிவாக இருக்குது. நோவா கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து முடித்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதே நோவா மனைவி கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா பேலையை பண்ணியிருப்பாங்களா என்னன்றது நம்மளுக்கு தெரியல. மழையும் பெய்யலை, ஒன்றும் பெய்யலை, ஆண்டவர் பார்த்தா இந்த மரத்தை எடுத்து இப்படி பண்ணி இந்த டைமென்ஷன் கொடுக்குறாரு, இதை பண்ண சொல்கிறாருன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நோவா நம்ம ஆண்டவருக்கு தெரியுங்க, யார்கிட்ட சொன்னால் வேலை நடக்கும், யார் கீழ்ப்படிவான்றது நம்ம ஆண்டவருக்கே தெரியும். கீழ்ப்படியாமல் நம்ம ஏவாளாக்கா பார்த்த வேலை, இன்னும் பைபிளில் நிறைய சம்பவங்கள் இருக்குது, சொல்லிக்கிட்டே நம்ம போகலாம். ஸோ இப்போ நம்ம ஜெமிமா அக்கா பேசும்போது நிறைய சொன்னாங்க, மனைவியானவள் வந்து திராட்சை கொடியாக இருக்கா குடும்பத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த திராட்சை கொடியாக அவங்க இருக்கலாம், ஆனால் அந்த திராட்சை கொடிக்கு தண்ணீர் பாய்ச்சிறது ப்ளஸ் அந்த ப்ரொடெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கணவன் கையில் தான் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபேமிலியில். பார்த்தீங்களா, அதை கண்டுபிடிக்காம மாட்டீங்க. திராட்சை செடின்னு சொல்லிங்க, தண்ணி ஊற்றுறது யாரு, அவங்களா? இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒய்ஃப்லாம் ரொம்ப எல்லாருமே மல்டி டாஸ்கிங்காக இருக்காங்க, எல்லா வேலையுமே செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சிங்கம் அண்ணன் பாருங்க, அவங்க ஃபேமிலியில் அண்ணன் தான் பின்னி பெடல் எடுப்பார் சமையலுக்கு. அண்ணன் இருக்காரு பாருங்க, சர்ச்சுக்கே சமைப்பார், பிரியாணியை சமைப்பார். ஸோ இன்றைக்கி மல்டி டாஸ்கிங்லாம் நம்ம இது பண்ண முடியாது. மூணாவது ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, புத்தியுள்ள ஸ்திரீயோ தன் வீட்டை கட்டுகிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வசனத்தோட மேல் பகுதி எதனா சொல்லியிருக்காங்க, கீழே ஒரு பகுதி இருக்குது, அதை சொல்லவே இல்லை பார்த்தீங்களா. புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் இருக்கு. அந்த வசனத்தை மட்டும் அக்கா மறைச்சிட்டாங்க டக்குன்னு. வசனத்தை முழுசா படிங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அன்னாள் வந்து உருக்கமாக ப்ரே பண்ணாங்க, அதுக்காக தான் ஆண்டவர் குழந்தையை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாங்க. இதே தான் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன். ஈசாக்கும் தான் உருக்கமாக ஜெபம் பண்ணார். ரெபேக்கால் வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லி வருத்தப்படும் போது ஈசாக்கு உருக்கமாக ஜெபம் பண்ணார், ஆண்டவர் வந்து ரெண்டத்தனையும் ஆசீர்வாதம் கொடுத்தாரு. ஸோ கணவனும் ஜெபிக்கிற கணவர்கள் இருக்கிறாங்க. இந்த 3 பாயிண்ட் மூலமாக ஒரு குடும்பம் வந்து கிறிஸ்துவில் கட்டப்படுவதற்கு கணவன் தான் பெரும் பங்கினை வகிக்கிறான்னு சொல்லி என்னுடைய தரப்பு வாதத்தை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பினை தந்த நம்முடைய தேவாதி தேவனுக்கும் நடுவர் அவர்களுக்கும் நம் திருச்சபையினருக்கும் நன்றி செலுத்துகிறேன். நன்றி, வணக்கம். கீழ்ப்படிதல், விசுவாசம். குடும்பம் கிறிஸ்துவுக்குள் கட்டப்படுவதற்கு கணவனுடைய பெரும் பங்கு விசுவாசம் என்ற ஒரு வசனத்தை வைத்து அழகாக கணவன்தான் என்று சொல்லியிருக்கிறார் சகோதரர் திரு டேனியல் வின்பர்ட் அவர்கள். இதுக்கு அடுத்து அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, ஆனாலும் நாம் கேட்க ஆயத்தமாக இருப்போம். குடும்பம் கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட பெரும் பங்கு வகிப்பது மனைவியே என்ற வாதிட வருகிறார் மருத்துவர் சகோதரி ஆலிஸ் பாலின். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பொங்கி ததும்பி நிரம்பி வழிகின்ற தேவ கிருபையால் இங்கு வீற்றிருக்கக்கூடிய ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் சபையார் ஒவ்வொருவருக்கும் மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய அணியினர் ஒவ்வொருவருக்கும் விசேஷமாக நடுவர் அவர்களுக்கும் அன்பான மாலை வணக்கங்கள் யாவ் குழுவின் சார்பாக. ஸோ குடும்பம் கிறிஸ்துவுக்களாக கட்டப்படுவதற்கு பெரும் பங்கு வகிப்பது மனைவி என்று பேச வந்துள்ளேன். எதிரணியிலே கணவர் அவர்கள் பல பாயிண்ட்டுகளை அடுக்கினார். ஆபிரகாமில் இருந்து நோவாவில் இருந்து பல பாயிண்ட்டுகளை அடுக்கினார்.
என்னதான் என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். முதலாவது ஆபிரகாமை குறித்து சொன்னார், ஒபீடியன்ஸ் என்றெல்லாம் சொல்லினார். அதே ஆபிரகாமிடம் ஆண்டவரே கூறினார் ஆதியாகமம் 21:12 உன் மனைவி சொல்வதை கேள் என்பதாக. ஆபிரகாமும் கேட்க யோசித்தார். இன்று பல ஆபிரகாம்கள் இருக்கிறார்கள். கேட்கிறீர்களா உங்கள் மனைவி பேச்சை? ஏதாவது செய்ய போறதுக்கு முன்னாடி அம்மா நான் இப்படி யோசிச்சிருக்கிறேன், இப்படி செய்யவா அப்படின்னு சொல்லி கேட்பதே கிடையாது. கேட்க விட மாட்டீங்களே. இல்லை நடுவர் அவர்களே, எங்க நீங்க கேட்பதே கிடையாது. கேட்காம ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சுட்டு சிக்கல்ல மாட்டி பிரச்சனையில மாட்டி அதுக்கப்புறம் தலையில துண்டு போட்டுட்டு எங்கிட்ட வந்து உட்கார வேண்டியது. இப்படி ஆயிப்போச்சு நிலைமை அப்படின்னு சொல்லி இதுக்குன்னே நாங்க தனியா ஃபாஸ்டிங் ப்ரேயர் போட்டு ப்ரேயர் பண்ண வேண்டியது இருக்கு நடுவர் அவர்களே. நிலைமை இப்படி இருக்கும் பொழுது இவங்க கிறிஸ்துவுக்குள்ளாக குடும்பத்தை கட்டுகிறார்களாம். எந்த ரீதியில இவங்க 3 பேரும் இப்படி உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படின்றது அடியாளுக்கு எந்த ஐடியாவும் இல்லை அதை பத்தி. ஸோ நிலைமை இப்படி இருக்கும்போது அடுத்து நோவாவை குறித்து சொன்னார். நோவாவனால் தான் பேழைக்குள்ளாக எல்லாரும் காக்கப்பட்டாங்க. அவர் தான் ஒபீடியண்ட்டாக பேழையை கட்டினார் என்று சொன்னார். இதே நோவா குடித்து வெறித்து ஆடை விலகி அல்லவா படுத்திருந்தார். குமாரனுக்கு அதன் மூலமாக சாபத்தை அல்லவா கொண்டு வந்தார். இப்படி குடும்பத்திற்கு சாபத்தை கொண்டு வருகிற ஒருவரால் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண்டவருக்குள்ளாக சாட்சியாக நிறுத்த முடியும் ஒரு குடும்பத்தை என்று நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே. அப்பொழுது எங்கே போனது நீங்கள் சொல்லுகிற ரெஸ்பான்சிபிலிட்டியும் அக்கௌண்டபிலிட்டியும்? பல வார்த்தைகளை அடுக்கடுக்காக அடுக்கினார் என் கணவரும் சேர்ந்து. அதற்கான பதில் என்ன? இது உண்மைதானே, இதை மறுக்க முடியாதல்லவா? சிந்திக்கணும், கொஞ்சம் சிந்தியுங்கள். அதே போல் இன்னொன்று என்னன்னா, இவங்களெல்லாம் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டே ஜாஸ்தி. இவங்களை மெயின்டைன் பண்ணுறதே பெரிய பாடு நடுவர் அவர்களே. ஒரு நாளைக்கு இவங்க குடிக்கிற டீக்கெலாம் பால் குடத்துல தான் வாங்கணும். எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீயாக இருந்தா டீ, தலை வலிச்சா டீ, போர் அடிச்சா டீ, வெளியே வாக்கிங் போயிட்டு வந்தாலும் டீ. அவ்வளவு டீ குடிச்சு இவங்களுக்கு டீ போட்டே நாங்கள் டயர்ட் ஆயிடுறோம். எஸ்பெஷலி கோவிட் வந்துச்சு. யாருமே டீ போட்டு தர மாட்டாங்களே, அடுப்பே பற்ற வைக்க தெரியலாமே. மேலெல்லாம் இடிப்பாங்க, இஞ்சி இடிச்சுதான் எங்களுக்கு காலையிலே எழுப்பி விடுவாங்க நடுவர்களை. அந்த அளவுக்கு டீ, எல்லாரும் டீ தான். ஸோ அது மட்டுமா இன்னும் பஜ்ஜி சொஞ்சி பயிறு சுண்டல் பப்ஸு கிப்ஸு எல்லாத்தையும் இவங்களுக்கு செஞ்சு போட்டே டயர்ட் ஆயிடுறோம். கோவிட் வேற வந்துச்சு. ஜனங்களுக்கு தான் லாக்டவுன் வீட்டுக்குள்ள, மனைவிகளுக்கெல்லாம் லாக்டவுன் கிச்சனுக்குள்ளேயே தான் இவங்களுக்கு செஞ்சு போட்டேன். அவ்வளோ பெரிய மெயின்டெனன்ஸ் காஸ்ட். நார்மலாக ஒருத்தவங்களோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டே இவ்வளோ ஜாஸ்தி. இதுலேயும் பைபிளில் ஒருத்தர் இருந்தார், யோபுன்னு சொல்லி. அவர் பருக்களால் நிறைந்து சீழ்வடைஞ்சு சொரந்து கொண்டு உட்கார்ந்திருந்தார். அப்பேற்பட்ட யோபுவை பணிவிடை செய்து கவனித்து கொண்ட அந்த மனைவி, அவங்கள குறை சொல்லுவாங்க, நிறைய நெகட்டிவ் திங்ஸ் அடுக்குவாங்க, வரும் இனி அடுத்து வரும், வேற என்ன எடுப்பாங்க இவங்க பாயிண்ட், அதான் தான் இருக்கும். ஆனால் உடல்நிலை சரியில்லாத நபரை விட அவரை கவனித்துக் கொள்ளும் நபர் தான் அதிக இன்னலுக்குள்ள ஆவார்கள். அப்பேற்பட்ட பாடுகளை சகித்த அதே யோபுவின் மனைவியை கொண்டுதான் ஆண்டவர் அவர்களை 2 ஆசீர்வாதங்களை கொடுத்து சாட்சியாய் நிறுத்தினார். யோபுக்கு முதல் வாழ்க்கையில் இருந்ததை விட 2 ஆசீர்வாதங்கள் கொடுத்தப்போ 2 சொத்து, போன பிள்ளைகளை விட டபுள் மடங்கு பிள்ளைகள். ஆனால் அதே மனைவி, ஒரே மனைவியை கொண்டுதான் ஆண்டவர் இந்த குடும்பத்தை கட்டினார், சாட்சியாக நிறுத்தினார். இன்னும் குழந்தை பிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குழந்தை வளர்ப்பில் ஆண்டவர் நம்புகிறது மனைவிகளைத்தான். இப்போ மனோவாவோட மனைவியை தான் முதலாவது ஆண்டவர் சந்திப்பார். சிம்சோன் எப்படியாக பிறப்பாங்க, எப்படி அவங்கள வளர்க்க வேண்டும், எப்படியான விரதத்துவம் அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி முதலாவது ஆண்டவர் தெரிந்து கொண்டு சொன்னது மனைவியை தான், மனோவாவிடம் அல்ல. அதே போல்தான் மரியாளிடம் தான் தேவ திட்டம் வெளிப்பட்டது. ஒபீடியன்ஸை குறித்து சொன்னார் கணவர் அவர்கள். ஒபீடியண்டா இருக்கவே மாட்டாங்க, ஆண்டவர் தேவ திட்டத்தை வெளிப்படுத்தவே மாட்டாங்க. இல்லவே இல்லை நடுவர் அவர்களே. தன்னை கல்லெறிந்து கொல்லக்கூடும் நியாயப்பிரமாணத்தின் படி அப்படின்னு தெரிந்தும் கூட மரியாளிடம் தான் முதலாவது தேவதிட்டம் வெளிப்பட்டது. ஸ்திரீயின் வித்து தான் பிசாசின் தலையை நசுக்கும் அப்படின்னு சொல்லி ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறினது அந்த மனைவியோட கீழ்ப்படிதல் நாள் தானே. அது கீழ்ப்படிதல் இல்லைன்னு நீங்க சொல்லிவிட முடியுமா அவ்வளவு எளிதாக? அந்த உண்மையை எப்படி மறைப்பீர்கள் நீங்க? அதே மாதிரி பவுலுமே புதிய ஏற்பாட்டுல தீமோத்தேயுவை குறித்து சொல்லும் பொழுது சொல்வார், உன் பாட்டி லோவிசாவிடமும் உன் அம்மாவிடமும் நான் பார்த்த அந்த மாயமற்ற விசுவாசத்தை தான் உன்னிடத்தில் பார்க்கிறேன் என்பதாக. இப்படியாக ஸ்பிரிச்சுவல் இன்ஃப்ளூயன்ஸை தலைமுறை தோறும் கடத்துவதற்கு பெரும் பங்கு வகிப்பது மனைவிகள் தானே. இதுவும் மறப்பதற்கு இல்லையே. இப்படி பல பாயிண்ட்களை நான் அடிக்கொண்டே போகலாம். இன்னும் விஜிபி கோல்டன் பீச்சோட ஓனர் செல்வராஜ் அவர்கள் மனம் திரும்பினது மனைவியோட ஊக்கமான ஜபத்தால தான். ஒரு லிஸ்ட்டை நம்ம ஜபக்குறிப்புக்குன்னு எடுத்துட்டாலே மனைவிகள் தான் அதிகமாக பாரப்பட்டு வாஞ்சியோடு கணவரும் குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று பிரேயர் நிற்பது, கணவர்கள் அல்ல. ஸோ இந்த மாதிரி பல பாயிண்ட்டுகளை நான் அடக்கிட்டே போகலாம். இருந்தாலும் டைம் இல்லை அப்படின்றது காரணத்தினால நான் இதே பாயிண்டோட முடிக்க விரும்புகிறேன். நடுவர் அவர்களே, கண்டிப்பாக எங்களுக்கு சாதகமாக நியாயம் எங்கள் பக்கம் இருப்பதால் எங்களுக்கு சாதகமாக பதிலளிப்பீர்கள் என்று நம்பி வாய்ப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெபத்தின் மூலமாக குடும்பத்தை கட்டப்படுவது
மனைவியே என்ற ஒரு அழகாக நேர்த்தியாக பேசிய சகோதரி ஆலிஸ் பானின் அவர்கள் அதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. அண்ணன் சிங்கம் அவர்கள் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார். அண்ணன் அவர்களே அன்புடன் அழைக்கிறோம். கணவனே என்ற அணிக்கு தம்பி பார்த்துட்டு சொல்லு போதுமா அண்ணா எப்படி வந்துருங்க மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பரிசுத்த ஜார்ஜ் ஆலயத்தின் மூலமாக யாப் குழுவினர் நடத்தும் இந்த பட்டிமன்றத்தை காண வந்திருக்கு உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துறை கூறுவதில் நாங்கள் பெரும் மதிப்பிடுகிறோம். அன்பான நடுவர் அவர்களே, 2 பேர் மைக்கை பிடித்து பேசினார்கள். என்ன பேசினார்கள், எதற்கு பேசினார்கள் என்பதே தெரியாமல் பேசிவிட்டு என்ன சொல்வதென்று தெரியாமல் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் குடும்பத்தை கட்டுவது ஆண்களா பெண்களா என்று கேட்டால் அதற்கு பதில் சொன்னா இந்த அந்த அம்மா வந்து அங்கிருந்து என்ன சொல்லுதுன்னா, நடுவர் அவர்களே, வேதாகமத்தின் இது குடும்பத்தை கட்டுவதுகள் தலையாயிருப்பது மனைவி என்று அடித்து சொல்கிறார்கள். எப்படி அடித்து சொல்கிறார் பாருங்க. கணவர் இல்லை என்றால் இல்லத்தரசிகள் இல்லை என்றால் கணவர் இல்லை அப்படிங்கிறார். கணவர் இல்லாமல் இல்லத்தரசிகள் எங்கிருந்து வந்தார்கள் என்றே எனக்கு தெரியாது. கணவர் இருந்தால் தானே இல்லத்தரசிகள் வர முடியும். அவங்க கொஞ்சம் அவசரப்பட்டாங்கன்னு நினைக்கிறேன். அருமை சகோதரர்களே, டேனி அவர்கள் இதுவரை பிறந்ததிலிருந்து இதுவரை அவர் டீ குடிச்சதே கிடையாது அவர் வீட்டில். இந்த அம்மா காலையில் எழுந்திரிச்சு 4 மணிக்கு டீ போட்டு கொடுத்தேன்னு சொல்லுது. இந்த பையன் இதுவரைக்கும் டீ குடிச்சதே கிடையாது, காபி குடிச்சதே கிடையாது. இங்க வந்து மேடையில் உட்கார்ந்து பொய்க்கு மேல போய் அடிக்கிட்டு இருக்கு அந்த டாக்டர் அம்மா. அந்த அம்மா பாருங்க, டீச்சர் அம்மா என்ன பண்ணுது, எங்கள் கணவர் நாங்கள தான் என் வீட்டெல்லாம் கட்டுருமா. என்னத்த வீட்டை கட்டுறீங்க, செங்கல் வச்சா கட்டுறீங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. என்ன கட்டுறீங்க, வீட்டை கட்டுவது சாதாரண எளிதல்ல. குடும்பம் கணவன் ஒருவன் இல்லை என்றால் ஒரு வீடு கட்டுவதற்கு மட்டுமல்ல, அதை பார்ப்பதற்கும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் என்பது என்னுடைய வாதம் என்று சொல்லுகிறேன். ஜெபம் பண்றாங்களாம். என்ன ஜெபம் பண்றீங்க, ஒரு 10 பொம்பளையால் உட்காந்துக்கிட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போரும் வாரும் கீரும். நாங்கள் இருதயத்தில் ஜெபம் பிடித்தானா, நாங்கள் ஆண்களாகிய நாங்கள் இருதயத்துக்குள்ளே எங்கள் தேவாதி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இவங்க பெண்கள் 10-20 பேர் கூட்டிருக்காங்க. இயேசுவே, என்ன இயேசுவே, உண்மையா சொல்றீங்களா? உண்மை சொல்வதில்லை. சும்மா 10 பேர் ஆளை கண்டவனே எல்லாம் இயேசுவேன்னு சொன்னா அதுக்கு பேர் ஜெபம் அல்ல. எங்கள் ஆண்கள் எப்பொழுதும் பாருங்கள், வரும்போதும் போகும்போதும் வண்டி வாகனத்தில் செல்லும் போது அவர் எந்த தொழில் பார்த்தாலும் இருதயத்துக்குள்ளே முதலாவது ஜெபம் பண்ணி கொண்டுதான் வருவார்களே ஒழிய அப்படி இல்லை. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு அவங்க சமையல் பண்றாங்களாம். ஆதி காலத்தில் எப்போ அபிரகாம் காலத்தை இப்போ கொண்டு வராங்க. இந்த காலத்தில் யார் 4 மணிக்கு எந்திரிச்சு சமையல் பண்றா? எந்த பெண்களா சொல்ல முடியுமா? அதிகாலை 4 மணிக்கு எழுந்து பைபிளை படிப்பது இன்றைய தினத்தில் ஆண்கள் மட்டும்தானே ஒழிய பெண்கள் இல்லை. பைபிளை வாசித்து 1 மணி நேரம் முழங்கால் நின்று யுத்தம் பண்ணி நாட்டுக்காக மட்டுமல்ல ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் ஜெபம் பண்ணி அதற்கு பின்பு போய் எழுப்பி விட்டாச்சுன்னா எம்மா எந்திரி கொட்டாயை விட்டுக்கிட்டு அங்க போய் ஒரு புரஷை எடுத்துக்கிட்டு சைடு ஓரமா உட்காந்துக்கிறது. அங்க எங்க ஜெபம் பண்ணணுமா இல்லையா? நாங்க ஜெபம் பண்ண சொன்னா இங்க வந்து இருந்துக்கிட்டு அளந்து விடுறது, கப்சா அடிச்சங்க கூட பொம்பளையால் இருக்காரு, அதெல்லாம் நம்பிடுவாங்க. எப்படி நம்புவாங்க? ஜெபம் பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள், இல்லை என்று நான் சொல்லவில்லை. நீங்கள் ஜெபம் பண்ணவில்லை என்றும் நான் சொல்ல. ஜெபம் பண்ணுவது இன்று முந்தி, அதாவது காலம் ஒரு கொரோனா காலத்தில் நாங்கள் பார்த்தோம் எத்தனை பெண்கள் ஜெபம் பண்ணினார்கள், எத்தனை ஆண்கள் ஜெபம் பண்ணினார்கள் என்று. இதுவரை உலகம் தோன்றும் முதலில் கடைசி நேரத்தில் இருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையும் கிட்டே ஆரம்பித்து விட்டது. என் இருதயத்தில் கை வைத்து இன்று ஆண்டவரை தொழுவதில், ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் அவரை விசுவாசிப்பதில், நேர்த்தியாக அவர் வழியில் நடப்பது ஆண்கள் மட்டுமே, பெண்கள் அல்ல, ஆண்கள் மட்டுமே. மதிப்பிற்குரிய
நடுவர் அவர்களே யோபுவின் கதையை பற்றி சொன்னாங்க. யோபுவின் கதையை பற்றி அநேகமாக படித்தாங்களா இல்லையா தெரியல. அப்படியே பைபிள் படித்தா அப்படியே பார்த்த பிறகு பார்த்துட்டு அப்படி போனது இல்லை. யோபுவின் கதை என்ன? செல்வச்சீமானாய் இருந்தான் அவன் மனைவியோடு. அந்த மனைவி செல்வச்சீமானாய் இருக்கும்போது நல்ல தங்கம் வளையல்களை எல்லாம் போட்டு அழகா இருந்துச்சு. ஆண்டவரால் சாத்தானால் சோதிக்கப்படுவதற்கு அவர் யோபுவை தன் அடி ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தில் ஆழ்த்தினார். தோலையிலே சிரட்டையை வச்சு செறிஞ்சு அப்படி சொரிஞ்சு அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். இந்த அம்மாங்க இருந்து வருது சும்மா தானே இருக்கணும். நல்ல அரியணையில் உட்காந்துக்கிட்டு அவர் கூட ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்துட்டு இங்கே வந்து யோ ஆண்டவர் பேரை சொல்லி நாட்டுக்கண்டு சாவமையா இருந்துச்சு. இவங்க குடும்பத்தை கட்டுறாங்களாம். இவங்க குடும்பத்தை யோபுவினோடு தன் ஒரு பெரிய தீர்க்கதரிசியானால் இந்த உலகத்திலே தீர்க்கதரிசியானால் யோபுதான். அந்த யோபுக்கு கணவன் ஒரு மனைவியாகிய ஆள் எப்படி இருக்க வேண்டும்? வந்து நின்றுட்டு நாட்டு கொண்டு சாவமியா அப்படின்ட்டு அவர் எப்படி நாட்டு கொண்டு சாவாரு? என் தேவன் உயிரோடு இருக்கும் வரை அவர் என்னை சோதித்து அவர் இருக்கும்போது நம்மை நண்பாக நினைத்தார். இப்பொழுதும் அவர் என்னை காப்பாற்றுவார், நம்ம எல்லாம் காப்பாற்றுவார் என்று சொல்லி போடி பைத்தியக்காரி என்று தான் சொன்னார். ஒழிய மனைவியை தூசிக்கவில்லை யோபு. இந்த அம்மா தான் உட்காந்துக்கிட்டு நாட்டுக்கு நிச்சாவும் போரும் வாருன்னு அப்படி சும்மா கப்சாடிச்சு விட்டுருந்தது. ஆண்டு அன்பான சகோதரர்களே, திராட்சை கொடியில் அந்த நம்ம யார் முதலாக வந்து அந்த அம்மா திராட்சை கொடியை இவங்க வச்சிருக்காங்களாம். எந்த திராட்சை கொடி வச்சிருக்கிய? ஆண்களாகிய ஒரு சைடு செடி இல்லைன்னா அந்த திராட்சை கொடி எப்படிமா படக்கும்? ஒரு திராட்சை செடி வளரும் என்றால் தண்ணி ஊத்துறதில்லை, அதற்கு இணையாக ஒரு செடி மட்டும் தான் வைப்பாங்க, தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டாங்க. இவங்க தண்ணி ஊத்தாம அப்படி செடி வளர்ந்துருமா? கணவராகிய ஒரு செடி இல்லை என்றால் எந்த செடி வளருது? திராட்சை செடி மத்தல்ல, குடும்பத்திலும் அல்ல, உலகத்தில் எந்த இடத்திலும் கணவராகிய ஒருவர் இல்லை என்று சொன்னால் அது வளராது. வளர்ந்தாலும் நிலை நிற்காது, நிலைத்து நிற்கவும் முடியாது. இந்த காலத்திலே ஆண்கள் அமைதியாக இருப்பதற்கு எதற்கென்னால் அவர் நீங்களாம் பேசி அந்த என்னமோ சொல்லுவாங்க, கடுகு எண்ணெயில் போட்டா கட்ட போட்டாங்க. இப்போ பாதி பேர் எண்ணெயை போடுறது மேலே கடுகுக்கு பதில் அங்கங்கே பார்த்துக்கிட்டு மிளகை தூக்கி கடுகு பதில் போட்டுருது. இவங்க குடும்பத்தை கட்டுறாங்களாம். அதிகாலையில் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதிகாலையில் அந்த காலத்தில் மனைவியானவள் தன் கணவனுக்கு ஒரு சதையாக மாத்திரமில்லை, அன்பாகவும் பாசமாகவும் நேசமாக இருந்தார். இன்னைக்கு எத்தனை மனைவி சோறு பொங்க தெரியும்? எத்தனை மணிக்கு குழம்புக்கு தெரியும்? ஏங்க கொஞ்சம் வெங்காயம் உரிச்சிருங்க, ஏங்க கொஞ்சம் காய்கறி நறுக்கிறீங்க, ஏங்க அந்த சாப்பாடை கொஞ்சிருங்க, எல்லாமே இப்படி சொல்லிவிட்டு அந்த ஆள் கடந்து பாவம் கஷ்டப்பட்டு இவங்க போட்டு ஒரு பொட்டை பிள்ளையை பெற்று போட்டிருப்பாங்க. அப்படியே பால் டப்பா கொடுத்துருங்க, பால் கொஞ்சம் கொடுத்துருங்க, கொடுத்துட்டு இது சொல்லாம போறியா வீட்டுக்கு ஓடிடும். 18,000 சம்பளத்தை வாங்கிட்டு என்னுடைய ஆண்கள் 55,000 சம்பளம் வாங்கி கொண்டு எல்லா வேலையும் பார்த்து கொண்டு தன் மனைவியே கடவுளுக்கு பொறுமையான இருப்பதனால் மனைவிக்கு சப்போர்ட்டாக இருந்து கொண்டு மனைவிக்கு ஒரு அவர் சொல்லிவிட்டால் பைத்தியக்காரி போட்டும் என்று சொல்லி உங்களுக்கு துணையாகத்தான் இருக்கிறார் ஒழிய நீங்கள் கணவனை பார்த்து அவ்வளவு பேசிங்க எப்படி பேசிங்க. இன்னைக்கு கணவன் என்ற ஒரு வார்த்தை இல்லை என்றால் ஒன்றும் பலிக்காது, ஒரு பாச்சாவும் பலிக்காது. இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு ஜீவனும் மனித ஜீவனா இருக்கட்டும், கணவன் என்ற ஒரு நான் பாருங்க முன்னாடி அநேகமாக அங்கே இருக்கிறது எனக்கு கண்டு தெரியலங்கிறது. இந்த பக்கம் இருக்கிற ஆம்பளையாள் தான் லைன் தான், ஏகப்பட்ட லைன் இருக்கிறாங்க. இங்கே பொம்பளையாள் அநேகமாக 15, 20, 22 பேர் தான் இருக்காங்க. இதில் வேற இவங்க ஜெபம் பண்ண வராங்களாம். எங்க ஜெபம் என்பது நாங்கள் மனதார முழங்கால் படியிட்டு மனதார பண்ணுவதில்லை, இருதயத்தில் யோசிக்கிறோம். இருதயத்தில் என் தேவனே ஆண்டவரே என்று நாங்கள் ஜெபம் பண்ணுவது எங்கள் ஆண்கள் தான், பெண்கள் இல்லை. மேலும் நான் வார்த்தை முடிக்க விரும்புகிறேன், நேரமாகிவிட்டதனால். ஆண்கள் அமைதியாக இருந்தால் அதுக்கு பெயர் யோகா, பெண்கள் அமைதியாக இருந்தால் மிலிட்டரியில் ஒரு பூகம்பம் வெடிக்கும் டம்முன்னு, அந்த பூகம் தான் பெண்கள் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது ராஜா சிங்கம் அப்படின்னு சொல்லுங்க, தீப்பொறி சிங்கம் வைக்கலாம். அதாவது பூகம்பம் என்ற வார்த்தையை
மனைவி என்ற சொல்லுக்கு அகராதியிலே விளக்கம் இல்லை. ஆனால் அவர் புது ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். குடும்பம் கிறிஸ்துவுக்குள் கட்டப்படுவது விசுவாசம் நிறைந்த ஜெபம். அந்த ஜெபந்தான் பெரும் பங்கு கணவனால் கொடுக்க முடியும் என்று ஒரு சிந்திக்கக்கூடிய வார்த்தைகள் விதைச்சிருக்கார் அண்ணன் ராஜாசிங்கம் அவர்கள். இதற்கெல்லாம் ஒரு பதில் சகோதரி அப்படியே துருண்டு இருக்காங்க. அவங்க என்ன மாதிரி அவங்க பூகம்பமா எப்படி வெடிக்க போறாங்கன்னு தெரியல. சகோதரி திருமதி ஜார்ஜ் அவர்கள் மனைவியே என்று சொல்ல வருகிறார். முதலில் இந்த வாய்ப்பளித்த தேவாதி தேவனுக்கு நன்றி. அடுத்தபடியாக இந்த பட்டிமன்றத்துக்கு இயக்குனராக இருக்கக்கூடிய நடுவர் அவர்களுக்கும் என் தோழிகளுக்கும், அதாவது அவங்க டீம் ஜெயிக்காது அப்படின்னு தெரிந்தும் இங்கே வீட்டு இருக்கும் ஆண்களுக்கு நான் வரவேற்பு சொல்லிடுறேன். முதல்ல இவங்க 3 பேரை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. ஏன்னா உண்மை தெரிஞ்சுமே தைரியமாக பேச வந்திருக்காங்க இல்லையா? அது கூட மாமா வந்தாங்க, இப்போ வந்து ரொம்ப படன்னு பேசினாங்க. நடுவர் அவர்களே, நான் என் சைடு தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் இவங்க பேசுகிறத பார்த்த உடனே எனக்கு நிறைய பாயிண்ட்ஸ்லாம் கிடச்சிருக்கு. சரி, அதனால நான் அதை பற்றி பேசலான்னு வந்தேன். மாமா கூட சொன்னாங்க, இப்போது நடுவர் அவர்களே, இப்போ மாமா கையில் வச்சுருக்க பேப்பர் யார் எழுதி கொடுத்தான்னு கேளுங்க. இதெல்லாம் பப்ளிக் பண்ணாங்க சார், சொல்லலாமா? இப்போ ஒண்ணு இல்ல, இது சரியா பேசுறோமா இல்லையான்னு வெண்ணிலக்கா பாத்துக்கிட்டே பேசுறாங்க. அதனாலதான் அடிக்கிறேன் பார்த்தாங்களோ. ஆமா, ஏன்னா ஒரு அங்க இருந்து வெண்ணிலக்கா டைரக்ட் பண்றாங்க இப்படி, இந்த பேப்பர் இல்ல அந்த பேப்பர் அப்படின்னு. நான் எவ்வளவு தைரியமா தன் மனைவி எழுதுனதை வாசிக்கிற இவங்களுக்கே இவ்வளவு தைரியம் இருக்கும் போது டைரக்ட் பண்ண மனைவிகளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? இதெல்லாம் வீட்டுல பண்ணணும் சார். அது போல இங்க இருந்து சொல்றாங்க, எனக்கு கண்ணு தெரியல, ஆனா ஆண்கள் சைடு தான் அதிகம் இருக்கு, ஆனா பெண்கள் சைடு தான் அதிகமா இருக்கு. நடுவர் அவர்களே, இதுல தெரியுது. மாமாக்கு சரியா எதுவும் தூரத்துல தெரியல, அதுல ஒரு கெஸ்ஸிங் தான், வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்து நிறைய விஷயம் சொன்னாங்க. 4 மணிக்கு எந்திரிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. நீங்க 4 மணிக்கு எந்திரிச்சாதானே நாங்க 4 மணிக்கு எந்திரிச்சிருக்கோமா இல்லையான்னு தெரியும். நாங்க காலையில ஜெபிக்கிறது உங்களுக்கு தெரியுமா? கணவன் எந்திரிச்சா மனைவி எந்திரிக்கலாம். கணவனே எந்திரிக்கிற 10 மணி வரைக்கும் கொரட்டை விட்டு தூங்க வேண்டியது, தூங்கிட்டு நீ 4 மணிக்கு எந்திரிச்ச அப்படின்னு சும்மா கதை விட. ஏன்னா நடுவர் அவர்களே, ஃபுல்லா போனு தான். இப்ப கல்யாணம் ஆன நிறைய பேர் பாத்தீங்கன்னா மனைவிகளோடு எங்க பாக்குறாங்க, எல்லாம் போனு தான், 24 மணி நேரம் போனு தான். ஆனா நாங்க காலையில என்ன சமைக்கணும், மத்தியானம் என்ன சமைக்கணும், நைட்டு என்ன சமைக்கணும், எல்லாத்தையும் நாங்க தான் பாக்குறோம். நைட்டு தூங்கினா கூட நடுவர் அவர்களே, கனவுலே சமைக்கிறத பத்தி மட்டும்தான் எங்களுக்கு வருது. ஏன்னா எங்களோட மைண்ட் ஃபுல்லாமே குடும்பத்தை பத்தி மட்டும்தான். ஆனா வெளியே வக்கனையா பேசுவாங்க, நாங்க தான். கண்டிப்பா நீங்க தான். அது ஆண்டவர் ஆதியில முடிவு பண்ணது, ஆதாம படைக்கும் போது. ஆனா ஆண்டவர் இது நினைச்சிருப்பாரு, இது இன்கம்ப்ளீட்டா இருக்கு அப்படின்னு. சரி, இப்போ நம்ம தம்பி சொன்னாங்க டேனியல், ஏவாள் பழத்தை சாப்பிட சொன்னா சாப்பிட்டாரு. யார் சாப்பிட்டா? ஆதாம. உங்களை எப்படி படைச்சிருக்காரு? ஒரு லீடரா படிச்சிருக்காரு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? கொஞ்சமாவது அறிவை யூஸ் பண்ணணும்ல? கிடையாது. சாப்பிட சொன்னா சாப்பிட வேண்டியது. அப்பவுமே ஆண்டவர் முனிவர், இவன் சரிபட்டு வரமாட்டான், இவனுக்கு பொறுப்பா அப்படியே யாருக்கு கொடுத்துட்டாரு? சொல்லுங்க மனைவிகளே, யாருக்கு கொடுத்தாரு? எங்களுக்கு தான் கொடுத்தாரு நடுவர் அவர்களே. அப்பல இருந்து இப்ப வரைக்கும் நாங்க இரவும் பகலுமா குடும்பத்தை எப்படி நடத்துறோம்னு எங்க தேவாதி தேவனுக்கு தான் தெரியும். அது போல ஒரு முடிவு எடுக்க தெரியுதா? எதையாவது ஒண்ணு பண்ணிட்டு வந்துட்டு அப்புறாணி மாதிரி உட்காந்துருப்பீங்க. நாங்க அதை பார்த்து ஜோமணி பைபிளை எடுத்து, ஆண்டவரே இந்த ஒரு தடவை மன்னிங்கப்பான்னு சொல்லி உங்களை ஒரு நிலைமைக்கு நாங்க கொண்டு வர பட வேண்டியது. ஆனா வெற்றியில போய் முன்னாடி நான் நிக்க வேண்டியது. ஆனா ஒவ்வொரு ஆணின் வெற்றி பின்னாடி யார் இருக்கானா? நாங்க மனைவிகளாகிய நாங்க தான் இருக்கோம் நடுவர் அவர்களே. ஒருவேளை இவங்க 3 பேருக்கு இன்னைக்கு நைட்டு சாப்பாடு கிடைக்குமான்னு கூட தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஓவராகவே பேசியிருக்காங்க. ஏன்னா பெண்கள் நாங்கள் மனைவிகளாகிய நாங்கள் கணவர்களுக்கு தேவையான ஆலோசனையை சொல்லியும் இந்த கணவன்மார்களுக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லை நடுவர் அவர்களே. இப்போ மச்சான சொன்னாரு, இவர் தான் சமைக்கிறாரு. எத்தனை பேருக்கு இவர் சமைக்கிறாரு தெரியுமா? ஆனா பின்னாடி வேலை என்னது சமைக்க விடுறீங்களே,
ஏன்னா அவர் சமைக்க ஆசைப்படுறாரு, சமைக்கிறாரு. அது பின்வேலை யார் பார்க்கறா? பொம்பளைங்க. நாங்க மனைவிகளாகி நாங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். காய் வெட்டுறது என்ன எல்லாமே நாங்க தான் பார்க்குறோம் நடுவர்கள். ஆனால் வீட்டில் நாங்க தான் வெட்டுறோம், நாங்க தான் சமைக்கிறோம். சும்மா இந்த வெளியே மட்டும் காட்டக்கூடாது நடுவர் அவர்களே. கணவன்மார் அப்புறம் நம்ம டானி தம்பி ஆபிரகாமை பற்றி சொன்னார், சாராலையும் சொன்னாங்க. ஆனால் ஒரு சாரால் சிரிச்சதை பற்றி பேசினாங்களே நடுவர் அவர்களே, அதுக்கு முன்னாடி ஆதியாகமம் 17:17 முகங்குப்புற விழுந்து சிரிச்சது யாரு? ஆபிரகாம் தான் நடுவர் அவர்களை சிரிச்சிருக்காங்க. சும்மா இந்த மனைவிகளை மட்டும் நீங்க சொல்லக்கூடாது. ஆண்களோட முக்காவாசி மேல என்ன தெரியுமா, நாங்க என்ன தப்பு பண்றோம் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வெளியே, அதாவது ஊருக்கே ராஜாவா இருந்தாலும் வீட்டோட ஹோம் மினிஸ்டர் மனைவிகள் தான் நடுவர் அவர்களே. அவங்க நிறைய ஆண்களுக்கு பாசி பருப்புக்கும் தோரம் பருப்புக்கும் வித்தியாசம் தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? என்ன பருப்புமா? இந்த பாருங்க, பருப்புனால என்னன்னு தெரியல. இவங்க குடும்பத்தை நடத்துறாங்களாம் நடுவர் அவர்களே. அதெல்லாம் இல்லம்மா, பருப்புல பலவே இருக்கு. உளுந்தம் பருப்பு, துவரம் பருப்பு, முந்திரி பருப்பு இருக்கு நடுவர் அவர்களே. அதுல எந்த பருப்பு எதுன்னு அவங்களுக்கே தெரியாது. குடும்பத்துல ஒரு நாள் நாங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பம் ஸ்தம்பிச்சு போயிடும். பிள்ளைகளுக்கு அப்ப அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுல இருந்து ஒரு ஆண்டவருக்குள்ள நடத்துறது கொண்டு அந்த பொறுப்பை நாங்க தான் நடுவர் அவர்களை வகிக்கிறோம். இது நீங்க நம்பலைனாலும் அதுதான் உண்மை. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ அதை தன் கையால் இடித்து போடுகிறாள்னு சொல்றாங்க. அப்போ ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடியது யாரு அப்படின்னு ஆண்டவரே சொல்லியிருக்காரு. புத்தியுள்ள ஸ்திரீ ஆகிய நாங்க தான். இப்போ வரைக்கும் நடுவர் அவர்களே, நாங்க தான் இந்த குடும்பத்தை கட்டுறோம், இனிமேலும் கட்டுவோம். தேவையில்லாம இவங்க நாங்க தான் கட்டுறோம் பகல் கனவு கண்டுட்டு இருக்காங்க. ஆண்டவர் எப்பயோ அதை எங்க கையில கொடுத்துட்டாரு. அதை நாங்க சிறப்பா நாங்க செஞ்சு முடிச்சிட்டோங்கிற கர்வத்தோட குடும்பத்தை கர்த்தருக்குள்ள நடத்துவது பெண்களே மனைவிகளே சொல்லி என் வாதத்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். குடும்பம் கிறிஸ்துவுக்குள் கட்டப்படுவது மனைவிதான் என்று ஆவிக்குரிய வாழ்க்கையின் வார்த்தைகளை சிந்திக்கும்படியாக எடுத்துரைத்த சகோதரி ஜார்ஜ் அவர்கள் பேசிய அந்த வார்த்தைக்கு சற்று பின்தங்கிய நிலைமையில் உள்ள கிறிஸ்துவ குடும்பத்தை கட்டப்படுவது கணவன்மார்களே என்ற அணியிலே இறுதியாக சகோதரர் திரு அன்புராஜ் அவர்கள் அழைக்கின்றோம். தேவாதி தேவனுக்கு நன்றி. இந்த இடத்துல என்னை கொண்டு வந்து நிறுத்தின தேவனுக்கும் எங்கள் யாஃப் குடும்பத்திற்கும் நமது பரிசுத்த ஜார்ஜ் ஆலய நிர்வாகத்திற்கும் ஆலயத்திற்கும் மிக்க நன்றி. இப்போ என்னென்னா, கிறிஸ்துவுக்குள் குடும்பத்தை கட்டுவது மனைவியா கணவனா? இதில் கணவன்ற தரப்பில் நாங்கள் நினச்சோம் 3 பேர், நான் தம்பி அண்ணன் பேச வந்திருக்கோன்னு. ஆனால் இங்கே இவங்க 3 பேர் பேசினதுக்கப்புறம் தான் தெரியுது கணவன் தான் அப்படின்னு சொல்லி 6 பேர் பேச வந்திருக்கோம். இங்கே இருக்கிற 3 பேரும் எங்களுக்கு தான் பேசியிருக்காங்க. நான் நிறைய பாயிண்ட் வச்சிருக்கேன். அதில் குறிப்பாக அவங்க பேசின சகோதரிகள் பேசினதில் இருந்து சொல்கிறேன். முத பேசின ஜெமிமாக்கா சொல்கிறாங்க, சாரி ஜார்ஜ் சொல்கிறா ஆதாம் ஏவாள் கதையில், நாங்கள் அவர் ஏவாள் கனியை கொடுத்தா புருஷனுக்கு எங்கே போச்சு அப்படின்னு. இப்போ எபேசியர் 5:22 என்ன சொல்லியிருக்குன்னா, சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மனைவிட்ட சொல்லியிருக்காங்க. அதை இவங்கெல்லாம் அதை கடைப்பிடிச்சிருந்தாங்கன்னா இப்படி எதிரணியில் உட்காந்துருக்க மாட்டாங்க. எங்கள் கூட உட்காந்து கணவனே அப்படின்னு சொல்லி எங்களோட சேர்ந்து நின்று பேசியிருப்பாங்க. அதே மாதிரி யோபுவை பற்றி சொல்கிறாங்க. யோபு அண்ணன் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி நிறைய சோதனையில் இருந்தார், அதில் மனைவி தூசித்து உயிரை விடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு. அதுக்கு அந்த யோபுன்ற கேரக்டரும் அந்த சாப்டர் வர்றதுக்கு என்ன காரணம்னா, அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா, கடவுள் சாத்தான் கூட சேலஞ்சு கட்டுவார். பூமியை பார்த்தியா, யோபுன்னு ஒருத்தனை பார்த்தியா, அவன் எவ்வளோ நீதிமான், எவ்வளோ விசுவாசி அப்படின்னு பார்த்தியான்னு சொல்லி எங்களை, அதாவது ஒரு கணவனை வச்சு தான் சாத்தான் கூட போய் சேலஞ்சு கட்டுறாரு. அவனை நீ உன்னால் என்ன செய்ய முடிஞ்சாலும் செஞ்சுப்பாரு, அவன் என்னையை விட்டு விலக மாட்டான் அப்படின்னு சொல்லி யோபுவை மையமாக வச்சு தான் சாத்தான்கிட்ட சேலஞ்சு பண்ணுறாரு. அந்த சேலஞ்சை
கடவுள் யோபுவை சேலஞ்சு பண்ணது சரிதான்னு சொல்லி கொஞ்சம் ஒரு 3வது அதிகாரத்திலேயே அவங்க மனைவி நிரூபிச்சிருவாங்க. யோபு 2:9 அதில் பார்த்தீங்கன்னா, அதாவது நல்லா வாழ்ந்த யோபு ஒன்றுன்னா இழந்து தரித்திரன் ஆகிறான். கடைசியாக அவனோட உடம்பு வந்து பருக்களால் நிறைந்து ரொம்ப கவலைக்கிடமான இடத்துல வரும்போது யோபுவும் யோபுவோட மனைவியும் கல்யாணம் பண்ணும்போது விவாக பிரமாணம் பண்ணியிருப்பாங்க. சுகத்திலும் சுகவீனத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரையும்னு. அந்த சுகம் இருக்கும்போது பூரா மனைவி நல்லா எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி நகை நட்டுன்னு போட்டுட்டு பழங்கனியில் நின்று உட்காந்து பார்த்துட்டு, அந்த யோபு சாத்தானால் சோதிக்கப்படும் போது அந்த யோபுவை பார்த்து, அதாவது கல்யாண பிரமாணத்தில் வந்து மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் நான் கூட இருப்பேன்னு சொன்ன அதே யோபுவோட மனைவி தான். கடவுளை தூசித்து உயிரை விடுன்னு சொன்னதும் அந்த மனைவி தான். அதே மாதிரி ஜார்ஜ் சொல்லும்போது பின்பகுதியில் வந்து ஆலிஸ் சொன்னாங்க, யோபுவோட முன்பகுதியை விட பின்பகுதி மனைவியால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்துச்சுன்னு. அதை மனைவி சொன்ன மாதிரி அவர் தூசித்து உயிரை விட்டுருந்தாருன்னா பின்பகுதியே வந்திருக்காதே. அன்னைக்கு அவர் விசுவாசமாக கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்தார், திரும்ப கொடுப்பார் நம்பினது யோபு, குடும்பத்தை கட்டினது அவர். அந்த நம்பிக்கை இருந்ததுனால தான் யோபுவோட முன்பகுதியை விட பின்பகுதி ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. அதுக்கு அவர் கடவுள் மேலே வைத்த நம்பிக்கை. அதே மாதிரி ஒரு கணவன் மனைவி சேர்ந்து குடும்பத்தை கட்டும்போது கிறிஸ்துவுக்குள் கட்டணும். இவங்க எல்லாம் பேசும்போது நான் இந்த 3 பேர் பேசுனதுல நான்ற வார்த்தையை தவிர வேற ஏதாவது பேசுனாங்களா? அதுவும் குறிப்பாக கடைசியில் என் ஜார்ஜ் நான் தான் எங்கள் ஜெபிமாக்கா மல்டி டேலண்ட்டு. என்ன மல்டி டேலண்ட் இருந்துச்சு அன்னைக்கு ஆதாம் ஏவாள் கதையில்? ஒரு சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, அதனால நான் சாப்பிட்டேன்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. இன்னைக்கு நான் செல்லில் பார்த்தேன், இந்த சேலை நல்லா இருக்கு அப்படின்னு எத்தனை சேலை கடையில் கொண்டு போய் மனைவிமார் போய் உட்கார வைக்கிறீங்க. அந்த சர்ப்பம் மாதிரி இன்னைக்கு செல்லு இருக்கு. அந்த சர்ப்பம் வேண்டாம், அந்த பாவம் வேண்டான்னு சொல்லி ஆதாம்கிட்ட சொல்லி தானே அனுப்புனாரு. அதை அந்த அந்த விவாக பிரமாணத்தில் மனைவி சொன்னதை கேட்கணுன்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக கேட்டதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாம் பாடம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏதேன் தோட்டத்தை விட்டு ஏன் துரத்தி விட்டாரு சொல்லுங்க? அதை துரத்தி விட்டது காரணம் நீங்கள் அதை சொன்னதுனால தான், அதை கணவன் கீழ்ப்படியணுமேன்றதுனால கேட்டதுனால. அதே மாதிரி கீழ்ப்படிதல் ஒரு குடும்பத்தை நேர்த்தியாக கட்டப்படுறதுக்கும் கிறிஸ்துவுக்குள் கட்டப்படுறதுக்கும் ஒரு 3 விஷயங்கள் இருக்குது. கீழ்ப்படிதல், விசுவாசம், குழந்தை வளர்ப்பு. விசுவாசத்துக்கு தகப்பன் ஆபிரகாம், அதை யாராலும் மாற்றவே முடியாது. சாரால் சொல்கிறாங்க, அவங்க நகைச்சாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. 100 வருஷம் கழிச்சு பிள்ளை வந்ததை கொண்டு போய் பலி கொடுன்னொன்னே எந்த கேள்வியும் கேட்காம கிளம்புனது ஆபிரகாம். விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம். அதனால தான் அந்த குடும்பம் கட்டப்பட்டுச்சு. இன்னைக்கு இவ்வளோ சந்ததி அதனால தான் பெருகி வளர்ந்துருக்கு. அதே மாதிரி கீழ்ப்படிதல். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சோதம் குமாரா லோத்துவை வந்து அந்த லோத்து மேலே லோத்து பண்ணின ஜெபத்தினால அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அவர் சொல்கிறார், சோதம் குமாராவை விட்டுட்டு கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லும்போது மறுநாள் கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும்போது லோத்து கிளம்புறாரு, பிள்ளைங்க கிளம்பிடுறாங்க. லோத்தோட மனைவி எங்கே நின்னாங்க? அவங்க வீட்டையும் அவங்க வாங்கி வச்ச ட்ரெஸ்ஸையும், ஐயோ என் நகை போகுதே, என் செல்லு போகுது, என் வீடு போகுது அப்படின்னு சொல்லி திரும்பி நின்னதுனால தான் அவங்க உப்பு தூணா நின்னாங்க. இன்றைக்கும் அந்த உப்பு தூண் இருக்கு, போய் பார்த்துட்டு வந்து இந்த பக்கம் வந்து உட்காந்துக்காங்க. கடைசியாக சொல்கிறேன், குழந்தை வளர்ப்பு. குடும்பத்தை கிறிஸ்துவுக்குள் கட்டுறதுல கணவன் மனைவிக்கு அப்புறம் குழந்தை. அந்த குழந்தையை வளர்க்குறதுக்கு நாங்கள் எவ்வளோ ப்ரேயர் பண்ணுறோம். அதாவது தானியலை பற்றி அவங்க சொன்னாங்க, நாங்கள் அண்ணாள் வந்து போராடி ஜெபம் பண்ணாங்கன்னு. இன்றைக்கும் ஜெப வீரர்னா தானியல் தான், அண்ணாள்னு சொல்லலை. வானத்தின் பலகனியை திறந்து 3 மணிக்கு ஜெபம் பண்ணது தானியல், சரியா? அதனால ஜெப வீரர் தானியல் தான் இருக்கே தவிர ஜெப வீரர் அண்ணாள்னு இல்லை. குழந்தை வளர்ப்புக்கு ஒன்று சொல்லி முடிக்கிறேன் நடுவர் அவர்களே. ஈசாக்கு ரெபேக்கால சொன்னாங்க, ஈசாக்கு ரெபேக்கால வந்து கடைசி அவங்க ரெபேக்கால் ஜெபம் பண்ணதுனால ஈசாக்கு கிடைச்சாருன்னு. முதிர் வயதில் ஈசாக்கு கண்ணு தெரியல, 2 குழந்தை, 2 ரெட்டை பிள்ளை. அந்த பிள்ளை ஏசா யாக்கோபை ஒரே கண்ணா பார்க்காம ஒருத்தருக்காக கண்ணு தெரியாத ஈசாக்கை ஏமாத்தினது அதே ரெபேக்கா தான். அப்போ இப்படி தான் அவங்க குடும்பத்தை வளர்க்குறதுக்கு சொல்லி தருவாங்களா நடுவர் அவர்களே? இதெல்லாம் நீங்கள் யோசித்து குடும்பம் வளர்ப்ப கிறிஸ்துவுக்குள் கட்டுறதுக்கு கணவன்மார்கள் தான் முக்கியம்னு சொல்லி தீர்ப்பளிக்கும்படி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விசுவாசம்,
கீழ்ப்படிதல் இருந்தால் தான் குடும்பத்தை வந்து கிறிஸ்துவுக்குள்ள கட்டப்பட முடியும் என்று கணவனே அப்படின்னு சொல்லி 3 பேர் பேசியிருக்காங்க. இல்லை மனைவி தான் 2 பேரும் பேசியிருக்காங்க. ஆனால் இருதரப்புமே நம்ம பேசும்போது வேதத்தை சார்ந்த வசனத்துக்குள்ளே பேசியிருக்கிறார்கள். அப்பொழுது நம்ம இது சற்று ஆழமாக நம்ம யோசிக்கும் பொழுது, அதாவது வேதத்தின் மூலமாகத்தான், குறிப்பாக உலக பிரகாரமான ஆசைகள் நம் இல்லத்திலே இருக்கின்றது. அந்த ஆசைகளை பாதுகாக்கும் என்றால் அதற்கு ஒரு கதவு ஒன்று தேவைப்படுகிறது. ஆதாம் ஏவாள், ஆதாம்க்கு ஏவாள் வீக்கா இருக்கிற மாதிரி நமக்கு வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் சாரால் அங்கு ஒரு பிரச்சனை, ஈசாக்கு ரெபேக்கால் அங்கு ஒரு பிரச்சனை, மோசே சிப்போரால் அங்கு ஒரு பிரச்சனை, யோபுவின் காரியத்திலும் லோத்துவின் காரியத்திலுமே பிரச்சனைகளை நாம் வசனத்தின் மூலமாக கேட்டாலும், அதாவது கணவன் மனைவி தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்பது நோவாவின் காரியத்தை நாம் கண்டிப்பாக நாம் வாசிக்கிறோம். நமக்கு அதனுடைய சரித்திரம் நன்காக தெரியும். ஆக ஒரு உலகப்பிரகாரமான ஆசைகளை சேர்ப்பதற்கு பாதுகாப்பதற்கு ஒரு கதவு என்று இல்லத்திற்கு தேவைப்படும் பட்சத்தில் கணவனும் மனைவியும் ஒரு கிறிஸ்துவுக்குள் கட்டப்படுவதற்கு அவருக்கு ஒரு கதவு தேவைப்படுகிறது. அந்த கதவு என்ன அப்படின்னு நம்ம வேதத்தின் மூலமாக, ஏன்னா நமக்கு வந்து வேதத்திலே குடும்பத்தை கிறிஸ்துவுக்குள் வளர்ப்பது கணவன் மனைவி என்று விவாதித்தாலும் கூட அதை வேறுபடுத்திய வசனத்தை எங்கேயுமே நாம் அதை அறிய முடியாது. அப்படி ஒரு வசனம் இல்லை என்றாலும் கூட ஆதியாகமம் 2:24, மத்தேயு 19:5, மார்க்கு 10:8, எபேசியர் 5:31 ஆகிய ஒரே வசனம் கொடுக்கப்பட்டுள்ளது. இருவரும் ஒரே சரீரமானவர்கள். அப்ப இருவரும் ஒரே சரீரமானவர்கள் என்றால் பிரசங்கி 4ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு வசனம் உண்டு, அதாவது முப்பரி நூல். முப்பரி நூல் என்றால் கணவன் பிளஸ் மனைவி சீக்வல் டு தேவன். கணவன் மனைவி இருவரும் விசுவாசத்துடன் இருக்கும்போது அந்த குடும்பத்தோட கதவை வந்து யாருமே உடைக்கவும் முடியாது, நெருங்கவும் முடியாது. பிசாசானவள் எந்த ரூபத்தில் வந்தாலுமே திறக்க முடியாது. ஏன்னா மத்தேயிலே நாம் ஒரு வசனத்தை நாம் படிக்கிறோம், ஒருமனப்பட்டு 2 பேர் இருந்தால் அங்கே தேவன் வாசம் செய்வார். ஏனால் கணவன் தேவனை ஏற்று மனைவி ஏற்கவில்லை என்றால், மனைவி தேவனை ஏற்று கணவன் ஏற்கவில்லை என்றால் அந்த குடும்பத்திலே சமாதானம் இருக்காது. தேவனோட பிரசனம் அந்த குடும்பத்தை கட்ட முடியாது. ஆகவே கிறிஸ்து இருந்தால்தான் அந்த குடும்பத்தை கட்ட முடியும் என்று சொல்லி முப்பரி நூலாக இருந்து கணவனும் மனைவியும் இணைந்து தேவனோட ஆசீர்வாதத்துடன் சேர்ந்து அந்த வீட்டை கட்ட முடியும் என்று சொல்லி தீர்ப்பாக பரிசுத்த ஜார்ஜ் ஆலய மக்களுக்காக இந்த தீர்ப்பை வழங்குகிறேன். நன்றி.